ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் விவசாய நண்பன் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இது எங்கே பார்க்கப்பட்ட பதிவுன்னு பார்த்தீங்களா, திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பார்க்கப்பட்ட பதிவு. நம்ம எந்த விவசாய நிலத்தில் நீரோட்டம் பார்க்குறதா இருந்தாலையும் நம்ம ஒரு சின்ன பூஜை பண்ணணும். ஏன் பண்ணணும்னா, ஆன்மீகத்தின் உச்சம் கிடையாது இது. அதாவது நாம் பார்க்கக்கூடிய இடத்துல நாம் அந்த பூமிக்கு செலுத்துகிற ஒரு மரியாதை, அவ்வளோதான். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத பூமிக்கு அடியில் இருக்கிற நீரோட்டத்தை கண்டுபிடிக்கிறனால நம்ம ஒன்றும் கடவுளாகிட முடியாது. அதனால் கடவுளாக நம்ம மதிக்கணும். இதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்களா, ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நீரோட்டம் பார்க்குறவங்க மட்டும்தான் பூஜை பண்ணுறாங்க, சயின்டிஃபிக்காக பார்க்குறவங்க பூஜை பண்ணுறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். இது நாம் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிங்க நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்து தேங்காய், பெண்டுலம், வேப்பங்குச்சி இந்த மாதிரி பல பொருள் பார்த்து போர்வெல் ஃபெயிலியர் ஆனது தான் மிச்சம். நம்ம நாடு சயின்டிஃபிக்காக எவ்வளோ முன்னேறிடுச்சு. அதனால் நம்ம விவசாய நிலத்தில் மிஷினரிஸை கூப்பிட்டு சயின்டிஃபிக் மெத்தடில் ஃபுல்லாக நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். 3000 அடி வரையும் ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம், எங்கே தண்ணீர் இருக்குது அப்படின்னு. அது சயின்டிஃபிக் வாட்டர் டிவைனர் கூப்பிட்டு பார்க்குறாங்க. அவங்களும் பார்த்துட்டு ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துட்றாங்க. அந்த கிராஃபில் ஃபுல்லாகவே நீல கலராக மார்க் ஆகிருக்குதே. ஐயோ, தண்ணீரை நம்ம கண்ணிலே பார்த்துட்டோம், அவ்வளோதான் தண்ணீர் வந்துடும் நம்ம நம்பி 2 இன்ச்சு 3 இன்ச்சு தண்ணீர் வரும் எதிர்பார்த்து நம்ம போர் போடையில் அங்கேயும் ஃபெயிலியர் ஆகி போச்சா? அப்புறம் சயின்டிஃபிக் மெத்தட்லேயும் ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா அப்போ எந்த மெத்தடில் தான் நாங்கள் போர் போடுறது? சயின்டிஃபிக் மெத்தடில் எப்படி ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு நிறையா குழப்பத்தில் இருக்கிற விவசாய நண்பர்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். கடைசி வரையும் பாருங்கள். இந்த வீடியோ எதை பற்றியான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் மெத்தடுனா என்ன, சயின்டிஃபிக் மெத்தடுனா என்ன, சயின்டிஃபிக் மெத்தடில் எப்படி நீரோட்டம் பார்க்குறாங்க, எப்படி அந்த கிராஃப் கொடுக்குறாங்க, எப்படி அந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, கிராஃபில் எப்படி நீல கலராக மார்க் ஆகுது, பட் மார்க் ஆகியுமே அந்த இடத்துல ஏன் தண்ணீர் வரமாட்டேங்குது, அது எப்படி பண்ணுறாங்கன்னு நிறைய குழப்பத்தில் விவசாயிங்க இருக்காங்க. இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் இதை பற்றியான உண்மையை எல்லா விவசாய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணுன்றது தான் என்னோடய விருப்பம். அதற்கான வீடியோ தான் இது. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உடனே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தேங்காய், பெண்டுலம், எல்ராடு, சாவி, செயின், காப்பர், மேக்னெட், செம்பில் தண்ணி, வேப்பங்குச்சி, எலுமிச்சை பழம், தென்னை ஓலை கீத்து, இந்த மாதிரி பல பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நீரோட்டம் பார்ப்பாங்க. நம்ம 2 மெத்தடு யூஸ் பண்ணி நீரோட்டம் பார்க்குறோங்க. ஒன்று ட்ரெடிஷ்னல் மெத்தடு, இன்னொன்று சயின்டிஃபிக் மெத்தடு. இந்த 2 மெத்தடுக்குமே டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோவில் நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். சயின்டிஃபிக் மெத்தடுன்னு பார்த்தீங்களா, பழைய காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க மெக்கர். இந்த பஞ்சாயத்து போருக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வயர் அடித்து பார்ப்பாங்க. இப்போ நிறைய அட்வான்ஸாக மிஷினரிஸ் வந்துடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு 3D லொக்கேட்ரு, ஜியோமேக்ஸ், பிக்யூடபிள்யூடி, ஸ்கேனர், வாட்டர் டிடெக்டர் அப்படின்னு நிறைய மிஷினரிஸ் இருக்குது. இது எல்லாமே என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, USA, ரஷ்யா, சைனா ப்ராடக்ட்டு தான். இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எல்லாமே வெளிநாட்டு மிஷினரிஸ் தான், இந்தியாவது எதுவுமே கிடையாது. இந்த மிஷினரிஸ் எல்லாமே கிரவுண்ட் வாட்டர், அதாவது நிலத்தடி நீரோட்டத்தை கண்டுபிடிக்க எப்படி உதவி செய்யுதுன்னா, நிலத்துக்கு அடியில் நீரோட்டம் போகணும்னா கண்டிப்பாக கேப் தேவைப்படும். கேப் இல்லாமல் நீரோட்டம் போகாது. இப்போ ஒரே பாறையாக இருக்குது, கேப் இல்லாமல் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீரோட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீரோட்டம் இருக்கணும்னா கேப் இருக்கணும். அந்த கேப்பை கண்டுபிடிக்க தான் நம்ம 3D லொக்கேட்டரை யூஸ் பண்ணுறோம். 3D லொக்கேட்டர் என்ன வேலை செய்யும்னா, நம்ம டென்சிட்டி, பாறையோட டென்சிட்டி எங்கே கம்மியாக இருக்கோ, அதாவது கீழே எங்கே லூஸ் இருக்குதோ அந்த லூஸ் இருக்கிற இடத்துல ரொட்டேட் ஆகும், திரும்பி காட்டும். எந்த பக்கம் லூஸ் இருக்குதோ அந்த பக்கம் திரும்பி காட்டும். அந்த நிறைய கேப்புங்க ஒன்றா சேர்கிற இடத்துல ரொட்டேட் ஆகும். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல நிறைய கேப் இருக்குது, நிறைய கேப் ஒன்று சேரக்கூடிய இடம்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணிடுறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம பாறையோட கேப்பு, அதாவது ஃப்ராக்சரை மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஒன்று சேரக்கூடிய இடத்தையும் நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்கேனர் வச்சு இல்லை பிக்யூடபிள்யூடி வச்சு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அதாவது பூமிக்குள்ளே மின்சார செலுத்தி அந்த ஸ்கேன் நம்ம பார்க்குறோம், எப்படி பாறையோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஸ்கேன் நம்ம எப்படி பண்ணலான்னா, நம்ம 1000 மீட்டர் வரையுமே நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம்.
இந்த ஃப்ராக்சர் எல்லாம் ஜென்சன் ஆகிற குறிப்பிட்ட இடத்தை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். அப்படி ஸ்கேன் பண்ணக்குள்ளே பாறையோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வரும். அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடினமான பாறையாக இருந்தால் ஆரஞ்சு கலராக மார்க் ஆகும். அதே விட கொஞ்சம் சாஃப்ட் ரேக்காக இருந்துச்சுன்னா மஞ்சள் கலராக மார்க் ஆகும். அதே விட கொஞ்சம் லூஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைட் ப்ளூ மார்க். ரொம்ப லூஸ் இருந்துச்சா டிக் ப்ளூவாக மார்க் ஆகும். எங்கெங்கே டிக் ப்ளூவாக இருக்குதோ அங்கே வந்து கேப் இருக்குது, லூஸ் இருக்குது, அங்கே நீரோட்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். மேலேருந்து கண்டினியூவாக ஒரு பாறை போயிட்டே இருக்குது, கடினமான பாறை போயிட்டே இருக்குது. அந்த பாறை மாறும்போது அங்கே ஒரு லூஸ் இருக்கும். அந்த லூஸே தான் நம்ம டிக் ப்ளூவாக மார்க் பண்ணி காட்டும். அங்கே தண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம அறிஞ்சிக்கலாம். அதோட டெப்த்துமே கரெக்டாக நம்மளுக்கு மெஷர் பண்ணி வந்துடும். ஓகே, இப்போ ஸ்கேன் பண்ணியாச்சு, ரிப்போர்ட் எடுத்தாச்சு. இப்போ அந்த இடத்துல நீரோட்டம் இருக்குது அப்படின்றதுக்காக உறுதி எந்த ஒரு மிஷினரிஸுமே கொடுக்காது. இதை யார் உறுதிப்படுத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா, அனுபவமான ஒரு ஆள். அந்த ஸ்ட்ரக்சரை, அந்த மேப்பை எடுத்து பார்க்கும்போது இந்த பாறை எப்படியாப்பட்டது, இந்த பாறையோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் அவங்க அனுபவத்தை பொறுத்து தான் இங்கே தண்ணீர் இருக்கிறதே உறுதி செஞ்சு உங்களுக்கு சஜஷன் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு சயின்டிஃபிக் மெத்தட்லையுமே எந்த ஒரு மிஷினரிஸ்லையுமே நீரோட்டம் இருக்கிறதே நேரடியாக அது உறுதிப்படுத்தி கொடுக்காது. ஃபஸ்ட்டு நம்ம லொக்கேட்டரில் பார்க்குறோங்க, எங்கே ஃப்ராக்சர் இருக்குதுன்னு பார்க்குறோங்க. அப்புறம் அந்த ஃப்ராக்சரெல்லாம் எங்கே ஜென்சன் ஒன்றா சேருதுன்னு பார்க்குறோங்க. அந்த சேர்கிற இடத்த நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். ஸ்கேன் பண்ணி பார்க்கக்குள்ள அந்த பாறையோட ஸ்ட்ரக்சர் வந்து வருது. அந்த ஸ்ட்ரக்சரில் தண்ணி இருக்கா, இருக்குமா, இல்லையான்றதை நம்ம தான் கன்ஃபார்ம் பண்ணணும். இனியும் இந்த ப்ளூ கலராக மார்க் ஆகி இருக்கிறது தண்ணின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. இதில் இன்னொரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது. என்னான்னு பார்த்தீங்களா, நம்ம அந்த ஸ்கேன் பண்ணுறோமில்ல, ஸ்கேன் பண்ணி ஸ்கேனரில் பிகிடபிள்யூடியில் ஸ்கேன் பண்ணும்போது, இப்போ ஒரு மார்னிங் ஒரு 8 o'clock ஸ்கேன் பண்ணுறோன்னா அப்போது ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா ஒரு 10 minutes கழித்து நம்ம ஸ்கேன் பண்ணும்போது ரிப்போர்ட் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். அதனால் எப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தாலுமே குறைஞ்சது ஒரு 4 ரிப்போர்ட்டாச்சு நம்ம எடுத்து பார்க்கணும். 4 ரிப்போர்ட்டில் எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்றதே பார்க்கணும். இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா, மிஷினரிஸில் நம்ம நிலத்தில் எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே சரிவு இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சி நம்ம பயன் வைக்கிறோம். அதில் தண்ணி இருக்கா இல்லையான்றதை உறுதி செய்ய முடியாது. இப்படி இருந்தும் ஒரு சில பாயிண்ட் ஏன் அவங்க சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ 4-5 ட்ராக் அவங்க பிடிச்சி அந்த ஃப்ராக்சரை பிடிச்சி வைக்கிறாங்கன்னா, அந்த 4-5 ஃப்ராக்சரில் ஏதாச்சும் ஒரு ஃப்ராக்சர்லையாச்சும் தண்ணி வந்துடும்ன்ற ஒரு கெஸ்ஸிங்கில் தான் அவங்க வைக்கிறாங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ சயின்டிஃபிக் மெத்தடுனா என்ன, மிஷினரிஸ்னால் என்னன்னு சொல்லிவிட்டு ஓரளவுக்கு விவசாயிங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தடுனா என்ன, அதில் என்னென்ன இருக்குன்றதே நான் சொல்கிறேன். நான் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நீங்கள் பழைய வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடு தான். பட் அதை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு மட்டும். ஏன் இதை நான் அழுத்த திருத்தமாக சொல்கிறேன்னா, இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒரு 10 போர் ஓட்டுறாங்கன்னா அந்த 10 போரில் மேக்ஸிமம் சக்ஸஸ் ரேட் எடுக்கிறது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்க்குறவங்க தான் எடுக்கிறாங்க. சயின்டிஃபிக்காக மிஷினரிஸில் பார்க்குறவங்க சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க நிறைய இடத்துல போர்வெல் ஃபெயிலியர் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிஷினரிஸில் அவங்க தேடுறது எல்லாமே பெரிய பெரிய கேப்பு. உங்கள் நிலத்துல பெரிய பெரிய கேப்பு எங்கே இருக்குதுன்னு தான் தேடுவாங்க. அந்த கேப்பெல்லாம் ஜென்சன் ஆகிற இடத்துல தான் பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது மேக்ஸிமம் பெரிய கேப்லாம் தண்ணீர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. வெறும் வரமட்டமாக போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதுலேயே உங்கள் நிலத்துலேயே சின்ன சின்ன கேப்பெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் கண்டுபிடிச்சிடலாம். அந்த சின்ன சின்ன மெத்தட்லேயே, அந்த சின்ன சின்ன கேப்லேயே ஓட்ட முடியாத அளவு தண்ணீர் நிறைய இடத்துல வந்திருக்குது. ஏன்னா கேப்பு பெருசோ சின்னதோன்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. வாட்டர் சோர்ஸ் எவ்வளோ வருன்றது தான் இம்பார்ட்டன்ட். நல்லா ட்ரெடிஷ்னல் மெத்தடை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க 100% ஏன் சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரோட்டத்தை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் உணர முடியும். பட் சயின்டிஃபிக் மெத்தடில் உணர முடியாது. வெறும் மிஷினரிஸ் ரொட்டேட் ஆகும், கேப் இருக்கிறதுக்கு ரொட்டேட் ஆகும், ஸ்கேன் பண்ணும், கேப் இருக்கிற இடத்துல நீல கலராக ஸ்கேன் பண்ணி வரும். அவ்வளோதான் இருக்குமே தவிர நீரோட்டத்தை உணர முடியாது. பட் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நீரோட்டத்தை உணரலாம். அவங்கவுங்க அனுபவத்தை பொறுத்தும் புரிதலை பொறுத்தும் தான் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சக்ஸஸ் பண்ணிட்டு வராங்க. பட் சயின்டிஃபிக் மெத்தடுக்கும் ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட்டை எல்லா விவசாய பெருமக்களும் புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் இந்த காணொளி. அதனால் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நீரோட்டத்தை உணருங்க.
100% சக்ஸஸ் பண்ணுறதுக்கான முயற்சி செய்யுங்க. அதையும் மீறி நீரோட்டத்தை உணர முடியல, நிறைய போர் ஃபெயிலியர் வருது, தேங்காயிலோ பெண்டுலத்திலோ எல்ட்ராலையோ பார்க்கும்போது நிறைய போர் ஃபெயிலியர் வருது, நீரோட்டத்தை உணர முடியலன்ற பட்சத்தில் நீங்கள் சயின்டிஃபிக்கை உங்கள் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ராக்சர் எந்த அளவுக்கு இருக்குது, பாறையோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு அதையும் பார்த்து ட்ரெடிஷ்னலும் பார்த்து ரெண்டையும் சேர்த்து கம்பேர் பண்ணி உங்கள் பாயிண்ட்டை கொடுத்தீங்களா ஆல்மோஸ்ட் நிறைய பாயிண்ட் சக்ஸஸ் பண்ணலான்றது தான் என்னோடய சஜஷன். இந்த வீடியோவில் சயின்டிஃபிக் மெத்தடுனா என்ன, ட்ரெடிஷ்னல் மெத்தடுனா என்ன, சயின்டிஃபிக் மெத்தடில் என்ன இருக்குது, ட்ரெடிஷ்னல் மெத்தடில் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஓரளவுக்கு ஃபுல்லாக புரிதல் வரலனாலையும் ஓரளவுக்கு புரிதல் வந்திருக்குன்றதை நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்தராக நம்ம என்னென்ன வீடியோ போடுறோங்களோ அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் வரும். உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ